கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே நம்முடைய சபையினராகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே தவக்காலத்தை குறித்த சிந்தனையை, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்த வாரங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக செய்த அனைத்து பாடுகளையும் நாம் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த மாலை வேளையிலே நாம் ஒன்று கூடி நமக்கு இந்த மாலை வேளையில் தேவனுடைய தாசன் கொடுக்கும் செய்தியை கேட்டு அதன் பிரகாரமாக நாம் உற்சாகப்பட்டவர்களாகவும் தேவனுக்குள் நாம் இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று அவருடைய திட்டத்திற்கு ஏற்றபடியாக வாழ்பவர்களாகவும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள தேவனுடைய கிருபை தாமே நாம் பெற்றுக்கொள்ள இந்த மாலை வேளையிலே நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவ செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தரே, எங்களுடைய மீட்பரே, ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து எங்களை காத்து உம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக நடத்திடுவதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த நாட்களிலே சுவாமி சிலுவின் பாடுகளையும் சுவாமி, ஆண்டவரே, கல்வாரியின் சிந்தையிலே சுவாமி நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள் புரிந்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவர், இப்படியாக இந்த மாலை வேளையிலே உம்முடைய தேவனுடைய தாசன் வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரை நீதாமே எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அதை நாங்கள் கேட்டு நாங்கள் கர்த்தருக்குள் பலம் பெறக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக மறுபடியும் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சென்ற 3 வாரங்களிலே நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் சிலுவையின் சிறப்பை குறித்து, the significance of the cross, சிலுவையின் சிறப்பை குறித்து, மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பழைய கீர்த்தனை ஒன்று பாடுகிறோம் இல்லையா? விந்தை தீரு சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆம் பிரியமானவர்களே, அந்த மேன்மையை குறித்து, சிலுவையின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிலுவைதான், அந்த சிலுவையின் மூலமாய்த்தான், அந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாய்த்தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, மறுமைக்குரிய கூட ஆண்டவர் அளவிடப்படாத வகையிலே கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஒரு ஒரு க்ரூயல் மெஷின், கில்லிங் மெஷின், மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு உயிர் எடுக்கின்ற ஒரு எந்திரம் என்று சொல்லலாம். அதை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாது, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாது. அதன் மூலமாய் இந்த உலகத்துல வாழுகின்ற மனிதர்களாகிய அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார். ஏன்? இந்த உலகம் பாவத்தினாலே கரைபட்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது பாவத்தோடு கூட பிறந்திருக்கிறோம். பாவத்தோடு கூட பிறந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. அநேக சமயங்களிலே நீ பாவி என்று சொன்னால் அநேகருக்கு கோபம் வரும். ஆனால் அதுதான் உண்மை. நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம், பாவத்தோடு கூட பிறந்திருக்கிறோம். அது நம்மை கரைபிடித்துள்ளது. அதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். அந்த பாவத்தினாலே கடவுளோடு கூட நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறவு முறிக்கப்பட்டிருக்கு. அன்பான நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு பெரிய கொஸ்டின். உங்களுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்? அநேகர் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பங்களை பிறந்திருக்கலாம், சில பேர் மற்ற மதங்களில் வந்திருக்கலாம், சில பேர் கடவுளை நம்பாதவர்கள் இருக்கலாம். எப்படி ஆயினும் நாம் அனைவரும் பாவிகள் தான். அனைவரும் பாவிகள் தான். சில பேர் சொல்லலாம், நான் ஜெபித்தேன், ஆண்டவருக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு உதவி செய்தார், என்னுடைய ஜெபத்தை கேட்டார். எல்லாம் உண்மைதான். கர்த்தர்
ஆண்டவர் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், நம்முடைய சுகமளிக்கிறார், மட்டுமல்ல நமக்கு உதவி செய்கிறார் ஏற்ற விலைகளை. ஆனால் அது காஸ்பல் அல்ல. அது நற்செய்தியின் ஒரு சிறு பகுதி. அது அதனாலே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வா என்றால் அது இம்மைக்குரிய தேவைகளை சந்திப்பது மாத்திரமே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது நாம் சொன்னது போல இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கத்தக்கதாகத்தான் அவர் மரித்து சிலுவையில நமக்காக ரத்தத்தை சென்றார். அருமையானவர்களே, நாம் பாவிகள் என்று சொல்லும் பொழுது நாம் சில தீமையான காரியங்களை செய்யும் பொழுது, நினைக்கும் பொழுது நாம் பாவிகளாக மாறுவது. ஆனால் நாம் பாவிகளாக இருப்பதனாலே தான் நாம் தீமையான காரியங்களை, கெட்ட காரியங்களை நாம் நினைக்கிறோம், செய்கிறோம், வாழ்கிறோம். கெட்ட காரியங்கள், அதுதான் உண்மை. நாம் பாவிகளாய் இருப்பதினாலே. ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக கழுவப்பட்டதினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால். இது அநேகருக்கு தெரியும். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பாவம் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. நாமவே ஆண்டவரோடு கூட உறவிலே மறுபடியும் சென்றடைய முடியாது. நாம் நல்லவராக வாழ்ந்தாலும், நன்மையான காரியங்களை செய்தாலும், நாமவே ஆண்டவரோடு கூட அந்த உறவினை புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் வேதத்துல ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் என்ன வாசிக்கிறோம் அங்க? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை எழுந்து போனோம். எல்லோரும் பாவம் செய்தோம், தேவ மகிமையை எழுந்து போயிட்டோம். அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிப்பதனால இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன், கடவுளுக்கு சமமானவர். The second person of the Trinity, Jesus Christ, இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனானார். ஏன்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக மரிக்கத்தக்கனார். சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? நாம் அவரோடு கூட நம்முடைய உறவினை புதுப்பித்துக் கொள்வோம். அவரோடு கூட என்றென்றும் வாழ்த்துக்கள். அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மட்டுமல்ல, அவர் மரித்தது மட்டுமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் மகிழ்ச்சியான காரியம். அநேகர் எல்லோரும் மரித்தார்கள். அநேக தலைவர்கள் மரித்தார்கள், அவர்கள் உயிரோடு எழும்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நமக்கு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பிராமிஸை கொடுக்கிறது, உத்தரவாதத்தை கொடுக்கிறது. நாமும் அவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் உயிரோடு எழும்ப போகிறோம். உயிரோடு எழுந்து அவரோடு கூட வாழப்போகின்றோம். ஏனென்றால் அவர் நமக்காக வரப்போகின்றார். அதுதான் உண்மை, அதுதான் காஸ்பல், அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
அதை விசுவாசிக்கின்ற வேளையில நாம் அப்போஸ்தலர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல என்ன வாசிக்கின்றோம்? அப்போஸ்தலர் ஆம், இருபத்தி சாரி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது சிலுவை மரணத்திலே. அதை விசுவாசி, அதுதான் சுவிசேஷம். அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த ஒரு டிசிஷனை, அந்த ஒரு விசுவாசத்தை நீ இதுவரை செய்யவில்லை என்றால், இந்த நாளிலே, இந்த காலத்துல அதை செய்யலாம். இதுதான் வெகு முக்கியமான காரியம், முக்கியமான டிசிஷன் தட் யூ கேன் மேக். வேற ஒன்றும் முக்கியமானதல்ல. படிப்பு முக்கியம், செல்வம் முக்கியம், சுகம் முக்கியம், உறவுகள் முக்கியம், பதவிகள் முக்கியம், எல்லாம் முக்கியம்தான். ஆனா எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்று ரட்சிக்கும். அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை, கிருபைகளை நாம் சொன்னது போல நம்முடைய வார்த்தைகளை கற்றது. இந்த விசுவாசத்தை குறித்து, இந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட், சந்தேகங்கள் இருக்கும் என்றால் உங்களுடைய சந்தித்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். சென்ற வாரங்களிலே நாம் சொன்னது போல 5 நன்மைகளை, கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம். 1, நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலத்திலே யூ ஆர் ஜஸ்டிஃபைட் என்று வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவர், நீ குற்றமற்றவன், நீ குற்றமற்றவள், உன்னுடைய பாவங்களெல்லாம் நான் கழுவிவிட்டேன், அதை நான் மறுபடியும் நினைத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை குறித்து, என்னை குறித்து சொல்கிறார். இரண்டாவதாக, கடவுள் உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். நீ குற்றமற்றவன் என்று சொல்றது மட்டுமல்ல, உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். யூ ஆர் a forgiven sinner, மன்னிக்கப்பட்ட பாவம். மூன்றாவதாக, கடவுள் உன்னை மீட்டுக் கொண்டார். தம்முடைய திருக்குமாரனின் இரத்தத்தினால உன்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டதுனால உனக்கு பாவத்தின் மீது அதிகாரம். பாவங்கள் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே நீ ஜீவித்தாலும் நீ மீட்கப்பட்ட பாவி, நீ ரட்சிக்கப்பட்ட பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி. பாவத்தின் மீது உனக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், நிரந்தரமாக உனக்குள்ளே இருக்கிறார். அதனாலே உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கார். எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கார். அதுதான் கிருபை. அந்த இருதயம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றது இல்லை, ஆண்டவரை நேசிக்கின்ற இல்லை, தானாகவே ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற இல்லை. ஆண்டவர் உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்கும் பொழுது, when God disciplines us, நாம் அவருக்கு கீழ்ப்படும். மட்டுமல்ல, அந்த
பரிசுத்த ஆவியானவராலே உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே வாசமாக இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் வாழ்வது எப்படி? Not according to the law, letter of the law, but according to the spirit of the law. வேண்டுமென்று கட்டாயத்தினாலே நாம் நீதிமான்களாக வாழ்வதில்லை மற்றவர்களைப் போல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதினாலே ஆண்டவரை அன்பு கூறுகின்றோம். அந்த அன்பினாலே ஆண்டவருக்காக வாழ நாம் விருப்பத்தோடு நாம் வாழ்கிறோம். அதுதான் சிறப்பாம்சம். ஆனால் அதுவும் இதை எல்லாவற்றோடு கூட இன்னொரு கிருபையும் ஆண்டவர் கொடுத்தார். இன்னொரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். அது என்ன? அதை ஒப்புரவாகுதல் என்று சொல்கிறோம். ஒப்புரவாகுதல் என்று சொல்கிறோம். சில நாட்களுக்கு முன்பதாக, சில வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்த பவழம் என்று சொல்கிறோம் இல்லையா, பேர்ல், அந்த பேர்ல் எப்படி உருவாகிறது என்று நான் படித்துக் கொண்டிருந்தேன். அநேக ரசாயன பெயர்கள் உண்டு, அநேக கெமிக்கல் டேர்ம்ஸ். அதையெல்லாம் நான் உபயோகப்படுத்த விரும்பவில்லை. மாறாக இந்த பேர்ல், இந்த பவளம் எப்படி வருகிறது? இது பவளம் இந்த ஷெல் பிஷ் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷெல் பிஷ் வருது. சில சமயங்களில் இந்த ஷெல் பிஷ் தன்னை திறக்கும் பொழுது சிறு மணலோ தூசியோ இல்லையானால் ஷெல் பிஷ்னுடைய உணவே அதற்குள்ளே போய்விடும். அந்த உணவினாலே, அந்த தூசியினாலே, அந்த அந்த மண்ணினாலே அந்த ஷெல் பிஷ் மூடிக்கொள்ளும் பொழுது அதற்கு ஒரு இரிட்டேஷன் ஏற்படும். ஒரு இரிட்டேஷன். அந்த இரிட்டேஷன்னால ஒரு விதமான திரவம் கசியும். அந்த கசியும் திரவம் அந்த தூசியோடு சேர்ந்து அது காலகட்டத்துல பவளமாக பேர்லாக மாறும். வெளியேற பெற்ற பேர்லாக மாறும். அந்த irritation has brought the pearl. It is the irritation that brings forth the pearl. அதுதான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல, ஆண்டவருடைய வாழ்க்கையில் தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆவியை அல்ல. உன்னையும் என்னையும் அது வெறுக்கிறது. ஆனால் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்ற பாவத்தை அவர் வெறுக்கிறார். அவர் பாவத்தை வெறுத்தே அவருக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு கோபம் பாவத்தின் மேல. அதனாலே இந்த அன்பின் பெருக்கினால், அந்த அன்பின் பெருக்கினால் இந்த ரட்சிப்பிடம் பாவ மன்னிப்பிடம் கிடைத்தது. இந்த புதிய இருதயம் நமக்கு கிடைத்தது. பாவம் இல்லாதவள் என்கின்ற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். மட்டுமல்லாமல் ஆண்டவரோடு கூட அந்த இடைவிடாத உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கான கிருபையும் ஆண்டவர் கொடுத்தார். கிருபையும் நமக்கு ஆண்டவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ரோமர்
5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு நிமிஷம் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. ஒப்புரவாக்கப்பட்டோம் முதலாவது. இரண்டாவதாக, அப்படி ஒப்புரவாக்கப்பட்டதினால நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இரண்டு காரியங்கள். நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். இரண்டாவதாக, அவருடைய ஜீவனாலே நாம் ஜீவனை பெற்றோம். இம்மைக்குரிய ஜீவன், மறுமைக்குரிய ஜீவன். அந்த ஒப்புரவாக்கத்தினால நாம் ஆண்டவரோடு கூட நான் சொன்னது போல அந்த இடைவிடாத உறவை நாம் புதுப்பித்துக் கொண்டோம். அதனால்தான் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 தமிழிலே நான் வாசிக்கிறேன். 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். You don't need to be anxious. You don't need to be anxious. You don't need to be worried. எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரத்துல சொல்ல ஒரு சாக்கியம் உங்களுக்கு இருக்குது. ஏன் கேள்வி? அதுதான் சாக்கியம், அதுதான் பாக்கியம். இப்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எனக்கு உடலிலே சுகவீனம் இருக்கிறது. கண்களிலே சுகவீனம், வாயிலே சுகவீனம், பெஞ்சை போட்டுதான் பேசுகிறேன். இருதயத்திலே சுகவீனம், கிட்னியிலே சுகவீனம், உடல் பலவீனம். ஒரு வாரத்துல 3 நாளைக்கு நான் டயாலிசிஸ் போறேன். பலவீனமான நேரங்கள். ஆனால் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எப்படிதான் பலன் வருகிறதோ ஆண்டவர் கொடுப்பார். 2 ஆலயங்களிலே நான் பிரசங்கம் செய்கிறேன், ஆண்டு செய்தி அளிக்கிறேன். இந்த லெத்து காலங்களிலே 40 நாட்களும் நான் ஒரு சிறு ஒரு என்ன சொல்றது மெடிடேஷனை, தியானத்தை, லெத்து கால தியானத்தை நான் சொல்கிறேன் ஆன்லைன் மூலமா. எல்லாவற்றுக்கும் ப்ரிப்பரேஷன். எப்படி என்னுடைய பேர பிள்ளைகளோடு கூட நான் என்னுடைய நேரத்தை என்ஜாய் பண்ணுகிறேன். எப்படி? ஆண்டவருடைய கிருபை. என்னுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் சோத்திரத்தோடு இடத்துல ஆண்டவரத்துல நான் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவருடைய கிருபை, சுத்த கிருபை. எதை குறித்து எனக்கு ஒரு இல்லை, இதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எந்த நேரத்துல இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அதுதான் சாப்பிடும். உங்களுடைய எதை குறித்தும் கவலைப்படாது. எதை குறித்தும் இன்னும் வீணாக சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களை உங்கள் வாழ்க்கையை அழித்து மாறாக எல்லாவற்றையும் குறித்து சிலவற்றை குறித்து அல்ல, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கூடிய ஜபத்தினாலே ஆண்டவர் சொல்லி விட்டுருங்க. அவர் பார்த்துக்குவார். அதுதான் கிருபை.
ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புரவாகுதலின் கிருபை ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் இந்த ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் மறுபடியும் நாம் ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன் சொல்கிறோம் இல்லையா? மறுபடியும் நாம் ஒன்று சேர்க்கிறோம். மறுபடியும் நாம் ஒன்று சேர்க்கப்பட்டோம். மறுபடியும் அந்த ஐக்கியத்தோடு கூட அந்த நாம் இழந்த அந்த வாழ்கின்ற அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட ஹார்மனி ஆஃப் லைஃப், அதை நாம் இழந்துவிட்டோம். அதை நாம் இழக்கின்றோம். அதை நாம் ரெஸ்டோர் செய்யும் பொழுது, when we bridge the bridge between us and God, or when in fact it is God who builds the bridge to us. ஆண்டவர் நம்மோடு கூட ஒப்புரவார். அவர் கீழே இறங்கி நம்முடைய நிலைமைக்கு வந்து நம்மோடு கூட ஒப்புரவார். அவர் நமக்கு அவர் தேவையில்லை. சாரி, அவருக்கு நம்ம தேவையில்லை. ஆனால் நமக்கு அவர் தேவை. நாம் அவரோடு கூட ஒப்புரவாக முடியாது. ஆனால் அவர் தானாக நம்மீது அன்பு கூறுவதனாலே அவர் கீழே இறங்கி வந்து நம்ம நிலைமையிலே நம்மோடு கூட ஒப்புரவார். அதுதான் சிலுவையின் மேன்மை. அதுதான் சிலுவையின் மேன்மை. அந்த ஒப்புரவாகுதல் ஏதோ சாரின்னு சொல்றதுனால மட்டும் இல்ல. இட்ஸ் மோர் தேன் தட். இது அதற்கும் மேலானது. எப்படி என்றால், இருக்கின்ற விரோதம், குரோதம், அந்த பொறாமை, அந்த அந்த woundedness in the soul, நம்முடைய ஆத்மாவில் ஏற்பட்ட அந்த ஒரு புல் என்று சொல்கிறோம் இல்லையா? இவைகளை நீக்கி போட்டு அதற்கு பதிலாக ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் அந்த ஒப்புரவா. பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை கொடுப்பதுதான் ஒப்புரவா. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒப்புரவாகுதலை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இதுதான் முக்கியம். கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடே ஒப்புரவாக்கி, God reconciled us. அவர் நம்மை ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கி கொண்டார். மட்டுமல்ல, தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். 19ஆம் வசனம், அது என்னவெனில், அது வாட் இஸ் இட்? அது என்ன? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுதான் முக்கியம். You are not only reconciled by God to Him, but you are also given the message of reconciliation, to live and to talk. பேசுவது மட்டுமல்ல, சொல்லுவது மட்டுமல்ல, அந்த சொல்லுவதின் பிரகாரம், பேசுவதின் பிரகாரம் நடக்கத்தக்கதான அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை
உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே, இந்த 2 காலங்களில இதை நான் அதிகமாக யோசிக்கிறேன். யோசிப்பாங்க. நாம் ஒப்புரவாசலின் ஊழியத்தை குறித்து சொல்வது நமக்கு மிகவும் எளிது. எல்லோருக்கும் சொல்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, is there any breach of relationship? Is there anybody with whom you need to reconcile? It's a big problem. நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒருவரோடு கூட, ஒருவேளை உங்கள் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அவங்கதான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களோடு கூட ஒப்புரவாயிருக்கீங்க. உங்களுடைய ஆத்மாவில் ஏற்படுத்தியுள்ள புண்ணை ஆற்றி தேற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த வெந்த புண்ணையும் இந்த உலகத்திலே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த வெந்த புண்ணையும் ஆற்றப்படும். நீங்கள் அந்த ஒப்புரவாத ஊழியத்தை நீங்கள் செயல்படும். ஆண்டவரே, எனக்கு சக்தி தாருங்க. என்னால முடியல ஐயா, எனக்கு சக்தி தாருங்க. இந்த மனுஷியோட என்னால ஒப்புரவாக முடியல. சக்தி தான். நீரே எனக்கு கீழே என்னோடு கூட வந்து கீழே இறங்கி என்னோடு கூட வந்து என்ன உம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொண்டுட்டேன். எனக்கு சக்தி தாங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால எனக்கு சக்தி தாங்க. நான் ஒப்புரவாங்க. என்னால ஆண்டவரே, இது எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்க கொடுத்த கட்டளை. நான் இதை செயல்படுத்தணும். இந்த லெந்து காலத்துல இதை செயல்படுத்தணும். ஆண்டவரே, சக்தி தாங்க. இது என்னால் கூடும். ஏனென்றால் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நல்ல பாட்டு. ஆண்டவரால கூட்டாதது ஒன்றுமே இல்லை. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் விந்தை, கிறிஸ்து சிலுவையின் விந்தை. நாம் பாடின பிரகாரமாக விந்தை கிறிஸ்து இயேசுராஜ், விந்தை சிலுவையின் சிறப்பு. ஒரு சில மணித்துளிகள் நாம் அமைதியாக யோசித்து பார்ப்போம். எவரோடு கூடவாவது உங்கள் வாழ்க்கையில், எந்த குடும்பத்தோடு கூடவாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன்னித்து விட்டீர்கள், ஆனால் இன்னும் ஒப்புரவாகவில்லை என்றால் இந்த லெந்து காலம் ஒரு சிறப்பான கால நேரம். அவர்களோடு ஒப்புரவாக ஆண்டவருக்கு பலன் கொடுப்பார். போய் பாருங்க. முடியலன்னா ஒரு போன் கால் பண்ணுங்க. இப்பதான் போன் எல்லார்கிட்டயும் இருக்கு. போன் பண்ணுங்க. நான் ஆண்டவருடைய கிருபையினால உங்களோடு கூட ஒப்புரவாகிறேன். அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களோடு ஒப்புரவாகிறேன். இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளைன்னு சொல்லு. ஆண்டவர் அது ஒரு சமாதானம், நீடித்த சமாதானம், உன்னதமான சமாதானம் உங்களுக்கு. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒரு முறையாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காக, மீட்பிற்காக, பாவ மன்னிப்பிற்காக, உம்முடைய பிள்ளை என்கின்ற ஸ்லாக்கியத்திற்காக, அப்பா பிதாவே என்று உம்முடைய சன்னிதானத்தை வருகின்ற கிருபைக்காக, கொடுத்த அந்த ஒப்புரவிற்காக உமக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே,
இப்பொழுதும் இந்த வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலே எங்களுக்கு சக்தி தாரும் சுவாமி. ஒப்புரவாக்கப்பட முடியாதபடி இருக்கின்ற அந்த மனிதனோடு கூட அந்த மனுஷியோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட ஆண்டவரே நான் ஒப்புரவாகத்தக்கதா எனக்கு சக்தி தான், சக்தி தான், சக்தி தான். இயேசு மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.